ஹே ஹாய் கைஸ், வெல்கம்ஸ் டு ஹர்னி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு புதிய விலாக் வீடியோ தான். ஸோ என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பர்சனை வந்து மீட் பண்ண போகிறோம். அந்த பர்சன் யார், எங்கே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சர்ப்ரைஸ் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் ஆகும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் கூட சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஆல்ரெடி லேட்டு நான் கிளம்புனது. ஆனால் என்ன தான் வெயிலுக்கு 10 கோட்டிங் போட்டாலுமே அதுக்கு நான் 10 கோட்டிங் போடுவேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி என்ன தான் வெயிலுக்கு வந்து நம்ம கிளம்புனாலுமே ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடுது ஸ்வெட்டில். ஸோ ஓகே, வாட் எவர், நமக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த பர்சன் யார் அண்ட் நம்ம எங்கே போகிறோம், ரொம்ப லாங் வேறுங்க. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த வெயிலுக்கு 1 கிலோமீட்டர்ஸ் போனாலே அது 100 கிலோமீட்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இது ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டுக்கும் நம்ம பார்க்க போகிற பர்சனோட வீட்டுக்கும் வந்துட்டு 33 கிலோமீட்டர்ஸ். அது சீரியஸாகவே ரொம்ப லாங். அதுவும் இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டிராஃபிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் லாங்காக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓ, ஆஃப்டர் லாங் டேஸ் வந்து கோயம்பேடு சைடு வரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் அத்தை வீடு வச்சுட்டு இருக்குமா, அப்போ வந்து அதுக்கப்புறம் இப்போ போகிறோம் நம்ம இந்த வெயில் சார் கிட்ட சொல்லி நம்ம கொஞ்சம் வெயில் கம்மி பண்ணிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு செட்டு இருக்கிறது. பட் ஓகே, நம்ம போயிட்டே இருக்கோம் வேகத்துடன். இன்னுமே வந்துட்டு 30 மினிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மேப்ல காமிக்குது. ஸோ நம்ம 30 மினிட்ஸ்க்குள்ள போவோமா இல்லை அதுக்கு மீறி போவோமான்லாம் தெரியல, பார்ப்போம். மேலதான் போவோம். கொஞ்ச தூரம் வரைக்கும் இங்க மேல ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்காங்கல்ல, அங்க வந்து கட்டியிருந்தனால நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் திரும்பி வெளியே போயிருக்கு. ஆனா இப்போ ஆக்சுவலி ஏப்ரல் தான். ஆனா இந்த ஏப்ரலுக்கு இப்படி வெயில் அடிக்குது. இதுவே வந்துட்டு ஆக்சுவலா நான் ஸ்கூல் படிக்கும் போதுதான் இங்க வந்துட்டு பலோடாலாம் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி இந்திக்காரங்கிட்ட வந்து பலோடா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அது பர்சனலா பிடிக்கும், நல்லா இருக்கும் அவங்க கொடுக்குறது. உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க. பார்த்தோன்னா ஒரு மெமரிஸ். 10th படிக்கும் போதுலாம் ரொம்ப அதான் சாப்பிடுவேன். வந்துட்டோம் ஆக்சுவலி வீட்டுக்கு. ஆனால் இதில் எந்த வீடு Turn right, then your destination will be on the left. இதுதான் இங்கே தான் லெஃப்ட்னு காமிக்குது. ஸோ வந்தாச்சு, இதுதான் உங்க வீடு. ஆனால் எவ்வளோ தூரம் தெரியுமா? ஐயோ, வந்துட்டோம். அந்த பர்சனையும் மீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த பர்சனை மீட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் நம்ம வந்து அவர் இன்னும் வரலப்பா. நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் வரேன்னு சொன்னாரு, வரல. காத்திருந்து காலங்கள் ஓடுது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த சார்லி சாப்ளின் வாட்ச் பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷன் இப்போ. வாட்ச் வருகிறார். நல்லா இருக்கேன். வசந்த் பாத்தீங்களா? கீழே நின்னாரு போயிட்டாரு. நான் வந்தது பார்க்கவே இல்லை, போயிட்டாரு. அவனுக்கு சரி வாங்க மேடம். ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா, இவர் வீட்டுக்கு வரவே நம்ம ரொம்ப லாங்ல இருந்து இருந்தோம். அதை விட ரொம்ப இது வந்து இங்க வெயிட் பண்ணது, அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு மேல போட்டோ எடுத்துக்கணுமா? ஹாய் அண்ணா, ஏன் அப்படி பாருங்க? ஏன் சீரிஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? இல்லடா, சின்ன ஒரு கண்டென்ட் எடுத்துறேன்.
அண்ணா எனக்கு ரொம்ப கண்டென்ட்டா பிடிக்கும். நான் சிரிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. அண்ணா என்ன எங்க அம்மாட காமிக்க முடியாது அவ்வளவுதான். அப்படியே இருக்கு. சாப்பிட்டீங்களா? அட்னி. சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிட மாட்டாங்க. இங்க சாப்பாடுலாம் போட மாட்டாங்க. தெரியுது ஒரு பேச்சுலர் வீடு அதனால. சாப்பாடு வந்து இங்க மலேசியா. வரவங்க சாப்பாடு எடுத்துருவாங்க. சாப்பிடுறதுக்கு 10 பேர் இருக்கணும். நாங்க வாங்கி தர மாட்டோம். அந்த எண்ணத்தை வராதீங்க. ஒரு டிஸ்க்ளைமர் அந்த வீட்டுக்குள்ள இருந்தா. ஆமா. வந்தீங்க நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். கண்டிப்பா நான் இவளே இல்ல நல்ல எவ்வளவு நேரம் எடுத்துறாங்க. பிரச்சனை கிடையாது. 4 நாள் போச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேட்ஸ் பண்ணீங்களா? ஏன்னா குழப்பம் நாங்க கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு 1 ஃப்ரூட்ஸ்லாம் கொடுப்போம். ஆக்சுவலா இப்ப ஃப்ரிட்ஜ் நேத்தா ரிப்பேர் ஆயிட்டா பேங்க்ல கொடுப்போம். அப்படியா? அதனால இப்போதைக்கு தான் உட்கார்ந்து இயற்கை ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் குளிச்சாலாம் இல்ல அது எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது இன்னுமே 2 பீஸ் போட்டுருந்தா அவங்களும் ஜாயின் பண்ணிப்பாங்கல்ல. அண்ணனும் ஜாயின் பண்ணிப்பாங்க. இல்ல இது இன்னொரு பீஸ் போட்டுருந்தா அண்ணனும் join ஐயா அண்ணா நான் சாப்பிட்டேன். ஆனா நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். அப்படியா? நல்லா சாப்பிட்டோம். இவங்க வீட்டுக்கு வந்தா ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி நல்லா சொல்லிட்டு. யார் காலி சமைக்கவும் இல்ல. இங்க என்னென்ன பிரச்சனைனா ஃப்ரிட்ஜ் நேத்து தான் ரிப்பேர் ஆச்சு. ஃப்ரிட்ஜ் கிடையாது. அவர் சும்மா சொன்னாங்க. அண்ணே இருக்கிறது ஒண்ணே வாஷிங் மிஷின் மட்டும் தான், அதுவும் ரிப்பேர் ஆயிருக்கு. நேத்தாம ரிப்பேர் ஆயிடுச்சு. நேத்தாம கல்ல என்ன எந்த கடையில? எல்ஜி ஓனர் நேத்தாம வாங்கி போனாங்க. அவரோடவே வந்தாங்க. நமக்கு எல்லாம் டேரக்ட் டீலிங் ஓனர் கூட டீலிங் பண்ணுவாங்க. இந்த கஸ்டமர் தான் நம்ம டேரக்டா எடுத்துவாங்க. ப்ரமோஷன் சொல்லி வாங்கலாம்ல. இது கூட இந்த ப்ரமோஷன் இது என்னெல்லாம் கொடுத்து போங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. அது யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கோம். இவரை பார்க்கணும் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். அது இப்போ தான் வந்துட்டு முடிஞ்சிச்சு. அண்ட் அவர் இன்வைட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இந்த மாதிரி இன்வைட் யாருக்குமே கிடைக்காது. ஆனால் சீரியஸாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஆட்டிடியூட் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. லைக் நமக்கு ஈக்குவலாக ஜாலியாக பேசுகிறாரு. அது எனக்கு சீரியஸாக பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட, எனக்கு ரீல்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, நான் உங்க கூட பண்ணட்டுமா அப்படி கேட்டேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இல்லை சிஸ்டர் வேணாம் அப்படின்றவ சொன்னார். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்து அவர்கிட்ட ரீல்ஸ் கேட்குறேன், இது யாருக்குமே தெரியாது. ஆஃப்டர் ரீல்ஸ் பண்ணி நாங்கள் அதை ஷோகேஸ் பண்ணுவோம், நீங்கள் அதை தப்பாக பேசுறீங்க. ஓகேவா? நான் அவரோட கமெண்ட்லலாம் பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால உங்களையும் ஹர்ட் பண்ண வேணாம், அது எனக்குமே அந்த பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி. அவரோட சுச்சுவேஷனும் நமக்கும் புரியுது. பட் இருந்தாலும் என் ஆசை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது கஷ்டமாக இருந்தாலும் பட் ஓகே, அவரோட சுச்சுவேஷன் அப்படி. ஸோ இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்கன்னா எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். அவங்க அதெல்லாம் மீறி தான் உங்களை என்டர்டைன் பண்ணுறாங்க. எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு சின்ன வார்த்தை கூட நிறைய ஹர்ட் ஆகும். நீங்கள் வந்து ஃபேஸே தெரியாமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் அது வந்து ஹர்ட் ஆகுறது உள்ள அவ்வளோ பெருசு. ஸோ உங்கள் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி பேசுவீங்களா, இல்லை உங்கள் அண்ணன் தம்பிட்டு பேசுவீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா இது எனக்குமே நடந்திருக்கு ஆஸ் அ கேர்ள். ஆனால் எனக்கு ஒரு பையனுக்கு நடந்திருக்கு அப்படின்றது கேட்கும் போது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா கேர்ள்ஸுக்கு பொதுவாக நடக்கும், எப்படி ரீல்ஸ் போட்டாலுமே பேசுவாங்க. பட் அவர் வந்து மற்றவங்களுக்கு யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்கள பேசியிருக்காங்க. பட் அவர் அவ்வளோவா சொல்லலை இதுதான் பேசினாங்கன்னு, பட் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மனுஷன் எப்படி உட்காந்துருக்காரு பாவம். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா, உங்களுக்கு நாலு ஸ்டார்டிங் பார்த்தீங்களா வாட்டர் மெலன் கொடுத்தாரு. என் லைஃப்லேயே நான் வாட்டர் மெலன் பார்த்தா இவர் வீட்டுக்கு அந்த தான் ஞாபகம் வரும்போது. ஸோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பா அங்கெல்லாம் வாட்டர் மெலன்ல நிறைய கறி சாப்பிடுவோம் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. அதான் நான் சொன்ன மாதிரி நம்மளை பேசினா கூட பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கே அந்த பொண்ணுங்களை போயிட்டு டிஎம்லாம் நிறைய பேசுகிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளை இது, அதனால் நம்ம பிள்ளைக்கும் இதே மாதிரி பேச்செலாம் வர வேண்டாமே அப்படின்னு அந்த தைரியத்தில் தான் நாங்கள் வாட்டர் மெலனே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா புரிஞ்சுக்குவாங்க நம்ம சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு தான், அதனால பிரச்சனை இல்லை. அண்ட் தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விளாக்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் நம்ம ரசிகர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். அப்புறம் யூடியூப்ல இருக்கிற ஆடியன்ஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளை வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக கொண்டாடுவாங்க. அதனால
சீக்கிரமா நீங்க அடுத்த டைம் வரும்போது நான் ஒரு யூடியூபரா பார்க்கணும். அந்த டிக் இருக்கும் பாருங்க, 100K வந்து அந்த டிக் வந்துடும். அந்த டிக்கோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ தேங்க்யூ. சரி, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான இன்ஃப்ளூயன்சரை நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் நான் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர் இவர் தான். தெய்வமே. விசில் அடிக்க யாரும் இல்லை, அதனால நம்மளே அடிச்சிடலாம். சரி, அதுக்கப்புறம் இவர் வந்து போட்டிருந்த ரீசெண்டாக வீடியோஸில் வந்து எங்கள் ஊர் திருவிழா யாராவது பார்த்துருக்கீங்க சொல்லி, நம்ம இந்த இனிமேல நம்மளோட சேனல் பாருங்கள், இவரோட ஊருக்கு போகிறோம், இவர் நம்ம வீட்டுக்கு வராரு, அப்புறம் நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம், இவரோட ஃபன்லாம் பண்ணலாம், நிறைய சேலஞ்செலாம் யோசிச்சு வச்சுருக்கேன். அப்படி ஒரு மணி ப்ரோ யாரும் பார்த்தாத மாதிரிலாம் ஒரு நிறைய சேலஞ்ச் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஓஹோ, நிறைய திட்டங்களோட தான் வந்திருக்கீங்களா? நீங்க வந்துட்டு கண்டென்ட் படி இந்த மை வச்சு பவுடர்லாம் இருக்குல்ல, நான் அதை சேலஞ்சாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். வியர்ட் ஃபுட் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்றீங்க. நாங்க தருவோம். அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வீடியோ போடுங்க, இந்த நைட்ல வீடியோ போடுங்க, அந்த மாதிரி சேலஞ்ச்லாம். டேர், ட்ரூத் ஆர் டேர் மாதிரி நம்ம ஒரு நாள் எல்லாருமே கேங்க ஒரு நாள் விளையாடலாம். ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம். அதில் டேர் வந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட மாத்திடுவோம். சாப்பாடு கிளாஸ் அப்ப இல்ல நான் வசதி ஒண்ணா பேசுறேன். நான் வந்து இங்க ஆக்சுவலி அவர் வந்து எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு. நல்ல பிளேட்லாம் எடுத்துட்டு வந்துருக்காரு. அசந்தோ அப்படிங்க கொஞ்சம் உள்ள வாங்க, கேமரா வாங்க. பிராங்க் எப்படி மட்டும் ஒரு ரிவ்யூ மட்டும் சொல்லுங்க. சத்தியமா காலி ஆயிரும். அவர் ஒரு சின்ன பிராங்க் பண்ணோம். அந்த பிராங்க் மூலமா அவர் என்ன பிளாக் பண்ணிட்டாரு. நான் யாரும் தெரியலன்ட்டாரு. ஒரு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாரு அந்த மனுஷன். நல்லா இருக்கணும். நான் அக்காவே இல்ல. அது எனக்கு எப்பவுமே அப்படிதான் வரும். அதுக்கு நான் இப்போதான் சரி, போக பாய். சரி, ஓகே. பாய். 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 ஓகே.